நம்ம இப்போ வந்துட்டு சங்கரா மீன் தவா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல பெரிய மீன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நல்ல பெரிய மீன். இந்த ஒரு மீனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 460 கிராம் பக்கத்தில் வந்துச்சுங்க. 1/2 கிலோ பக்கமாக வந்துச்சு. ஸோ இதை எப்படி வந்து மேக்னேட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு மேக்னேட் பண்ணுறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமனுங்க. இது கூட எனக்கு கிறிஸ்பினஸாக வேண்டாம், நான் சாஃப்டாக தான் வந்து வறுத்து எடுக்க போகிறேன். ஸோ தவா ஃப்ரை தான். அதனால் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவு ரெண்டும் வேணால் சேர்த்திக்கோங்க. தயிரும் லெமனும் சேர்த்தில டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ரெண்டையும் சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமனை நல்லா புழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்த வேண்டாம், தயிர் லெமனோட இதே போதும். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். மசாலாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் மீன் இதில் போட்டுட்டு மீன் வேகமாக வந்து படுற மாதிரி இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா மீன் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இது வந்து நல்லா பெரிய மீன் அப்படிங்கிறனால இது ஒரு 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஊறினதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கலாம். பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம மீன் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா இறங்கி ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்சோடனே பேனில் வந்து மீனை போட்டுடலாம். நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ மீனை போட்டுக்கலாம். பெரிய மீனுங்க, அதனால் நல்லா நின்று வேகட்டும். பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ இது நல்லா நின்று வேகட்டும். ஏன்னா மீன் பெருசாக இருக்கிறதுனால உள்ள நல்லா வேகட்டும். மீன் பார்த்தீங்கன்னா உதிராமல் சூப்பராக ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வறுவலுங்க. பெரிய மீன் ஃப்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.